ரீசெண்டாக ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரஷ்யா ட்ரோன் மூலமாக அது உக்ரைனோட படைகள் மீது தாக்கல் நடத்தும்படியாக ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருந்தாங்க. இந்த ட்ரோன் கூட அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ரோன் என்னென்னு பார்க்கும்போது UAV-S அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த UAV-S அப்படிங்கக்கூடிய இந்த ட்ரோன் நம்ம ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக ஒரு ட்ரோனாக வந்து அமையுது. அந்த வீடியோவிலே வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது, இவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ட்ரோன் என்ன பண்ணுன்னா உக்ரைன் இராணுவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்த வந்து கரெக்டாக வந்து லொக்கேட் பண்ணுது. லொக்கேட் பண்ண அப்புறம் இந்த பக்கம் அந்த ட்ரோனை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கக்கூடிய ரஷ்யாவோட வீரர்கள் அந்த இடத்த கரெக்டாக லொக்கேட் பண்ணி குண்டுகளை வந்து செலுத்துகிறாங்க. அந்த ட்ரோன் வந்து கரெக்டாக அந்த குண்டுகளை வந்து செலுத்துது. இந்த வீடியோவில் மேலும் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து அந்த வீரர்கள் வந்து தப்பி ஓடக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த டோன் பாஸ்கோ ரீஜனில் இந்த மாதிரி ட்ரோன்களை அதிக அளவு பயன்படுத்துகிறதா பல நியூஸ்கள் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரோனை எங்கே யூஸ் பண்ணியாங்கன்னா யுக்ரைன் சிவியர்ஸ்கி டோனேட்ஸ் ரிவர் அந்த ரிவர் சைடில் வந்து இந்த ட்ரோனை யூஸ் பண்ணிருக்கிறதா உக்ரைன்லேருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து சொல்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் மிகப்பெரிய அளவு வந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து உக்ரைனோட ஈஸ்ட் பகுதியில், அதாவது டோன் பாஸ்கோ நகரத்தில் வந்து மிகப்பெரிய அளவு வந்து போர்கள் நடந்துகிட்டு வருது. அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் வந்து இப்போது அதிக அளவு உக்ரைனுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பல மீடியாக்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போது ரஷ்யா ஆர்மி வெளியிடுற இந்த ஃபுட்டேஜை நம்ம பார்க்கும்போது உக்ரைன் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட டோன்பாஸ் நகரத்தில் 8 வருடங்க ரஷ்யாவோட செப்பரேட்டர்ஸ் வந்து உக்ரைன் ஆர்மி கூட சண்டை போட்டுருக்காங்க. உக்ரைனுக்கு ரஷ்யாவை தாக்குப்பிடிக்கிறது மிகப்பெரிய அளவு ஒரு சவாலாக இருக்குன்னே சொல்லப்படுது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் மற்றும் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஆயுதங்கள் வர வரைக்கும் டான்பாஸ்கோ ரீஜனில் ரஷ்யாவோட கைதான் மிக ஓங்கி இருக்கதான் நம்ம பார்க்க முடியும். அதற்கு அடுத்து அவங்கள ஆயுதங்கள் கிடைத்தாலும் எந்த அளவுக்கு டோன்பாஸ் ரீஜனில் வெற்றி அடைவாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ரஷ்யாவோட மூவ் அடுத்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம் மக்களே.